இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் 6வது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில், இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இஸ்ரேலின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஜெருசலேம் நகரிலும் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. இதேவேளை ஈரானின் தலைநகர் டெஹரானில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். அவர் இவ்வாறு அறிவித்திருக்கின்ற நேரத்தில் மக்கள் நகரத்தை விட்டு வெளியேற முயன்றமையினால் அங்கு சாலைகள் அனைத்திலும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் பெட்ரோல் நிலையங்களிலும் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றது. G7 மாநாட்டிற்கு செல்ல முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் மக்களை டெஹ்ரானை விட்டு வெளியேறுமாறு அறிவித்திருக்கின்ற நிலையில், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதலில் அமெரிக்காவிற்கு எந்த தொடர்பும் இல்லை என முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் தற்சமயம் ஈரானின் தலைநகர் டெஹ்ரானை விட்டு மக்களை வெளியேறுமாறும் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் அதிபயங்கர தாக்குதலை மேற்கொள்ள இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற நிலையில், அமெரிக்காவிற்கும் இஸ்ரேல் ஈரானுக்கும் இடையிலான போருக்கும் இடையிலான தொடர்பை இது வெளிப்படையாகவே காட்டியிருக்கின்றது. இதேவேளை ஈரானின் அரச ஊடகத்தின் மீது கடந்த திங்கட்கிழமையன்று இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டிருந்த நிலையில், அந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த ஈரானிய அரச ஊடகத்தின் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்னர் அரச ஊடகங்களிலிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் அரசாங்கம் 1 மணித்தியாலத்திற்கு முன்னர் அறிவித்திருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதேவேளை G7 உச்சி மாநாடு கனடாவில் நடைபெற்று கொண்டிருந்த வேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் G7 மாநாட்டின் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அறிக்கையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பயங்கரவாதத்தை இந்த அறிக்கையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஸ்திரமின்மை மற்றும் பயங்கரவாதத்திற்கான முக்கிய ஆதாரமாக ஈரான் இருந்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் G7 மாநாட்டின் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருப்பதானது இஸ்ரேலுக்கான ஆதரவினை மேற்கத்திய நாடுகள் வெளிப்படுத்தியிருப்பதையும், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையிலேயே அமெரிக்காவிற்கு திரும்பியிருக்கின்றார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு திரும்ப வேண்டி ஏற்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டிருக்கின்றது. இஸ்ரேலில் உள்ள அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் இஸ்ரேல் அரசு முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் விடுத்துள்ள செய்தியில், அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு விண்ணப்பத்தை அல்லது பாதுகாப்பு மொபைல் செயலியை தங்கள் தொலைபேசியில் தரையிறக்கம் செய்ய வேண்டும் எனவும், அதன் மூலம் இஸ்ரேல் அரசாங்கத்தால் வெளியிடப்படும் அனைத்து அறிவிப்புகள், எச்சரிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என இஸ்ரேலிய குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் முறிய நிலையில் இருக்கின்ற நிலையில், இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்திருக்கின்றது. பிரித்தானிய பிரம் சந்தையில் ஒரு பீப்பா மசகு எண்ணெயின் விலை $74 அதிகரித்துள்ளது. அமெரிக்க சந்தையில் ஒரு பீப்பா மசகு எண்ணெயின் விலை $73 அதிகரித்திருக்கின்றமையும், இதன் மூலம் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.